ஆர்ஆர் ஸ்கேட்ச் ட்ரேடர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி பாலாஜி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிவ்யூ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டை என்னென்ன கம்பெனி செலக்ட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மெயின் ரீசன்னா நான் எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு கம்யூனிட்டி டேபில் கொடுக்குறேன். பட் நிறைய பேரால் அது பார்க்க முடியல, கிளியராக நம்பர்ஸ் தெரியல அப்படி சொன்னதால் நான் பவர் பாயிண்டில் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரை நான் பார்க்க போது நார்மலாக நான் என்னென்ன கொடுப்பேன்னு சொல்லிடுறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஈக்விட்டி அதனுடைய ஆப்ஷன் டிப்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நிஃப்டியோட வேல்யூஸ் என்ன இருக்கும், பேங்க் நிஃப்டி என்ன இருக்கும், ஈக்விட்டியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும், மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போகலாம், எந்த சைடில் எந்த ஆப்ஷனுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பை ரேட் என்ன, செல் ரேட் என்ன, ஸ்டாப் லாஸ் இதை தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிஃப்டியை பொறுத்தவரை நாளைக்கு என்ன மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேரிஷ் நியூட்ரலாக இருக்குது. டவுன் சைடு, பட் பெரிய அளவுக்கு டவுன் சைடு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு ஷாப்பிங் மூமெண்ட் மாதிரி நமக்கு காட்டுது. ஸோ ஓப்பன் வேல்யூ பார்த்திங்கன்னா 8385 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் டைரெக்ஷனாக 18,532 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் நான் கொடுக்குற கம்பெனிஸோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் கம்பெனி டீட்டெயிலை உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்ட அப்புறமா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, இப்போ நிஃப்டியோட வேல்யூ ஸ்பாட் வேல்யூ, இது நான் சொல்கிறதால ஸ்பாட் ஃபியூச்சர் கிடையாது, ஸ்பாட் ப்ரைஸ். இது 18,385 ஓப்பன் நியரஸ்ட்டாக வந்திருக்குன்னா பாசிட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், அப்சைட் டவுனாக ஓப்பன் ஆகி சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மினிமம் வெயிட் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் நமக்கு அனலைஸ் பண்ணிக்க முடியும் அது அப்சைட் டவுனாக இல்லை அப்சைடு ஓப்பன் லோ கொடுத்து அப் போக போகிறதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்போஸ் இது கேட்டு நேராக வந்ததுன்னா 18,532 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்றது ஒரு அனுமானம். அடுத்து ஸோ இப்போ பாசிட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அடுத்து நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னா கால் ஆப்ஷன் சொல்லுறேன். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 18,500 கால் ஆப்ஷன். ஏன்னா நம்ம 500 வரைக்கும் போகுது இல்லையா, நம்ம அதனால் 18,500 செலக்ட் பண்ணுறோம். இதனுடைய வேல்யூலையும் ஓப்பன் வேல்யூ எந்த சைடு இருக்குது அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டோன்னா நமக்கு இன்னும் ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம். 18,500 கால் ஆப்ஷனில் 130 ரூபாய் கிட்ட ஓப்பன் ஆகுது. அதாவது முன்ன பின்ன ரொம்ப எக்ஸாக்டெல்லாம் இருக்காது, முன்ன பின்ன ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ நமக்கு இப்போ 2 விஷயம் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருது. ஃபஸ்ட்டு விஷயம் நிஃப்டி பாசிட்டிவ் டைரெக்ஷன் போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கால் ஆப்ஷன் 18,500 செலக்ட் பண்ணுறோம். அதனுடைய ஓப்பன் வேல்யூவும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது, எந்த விதமான ஓப்பன் ஆகி சேமாக இல்லை, கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது பை ரேட். பை ரேட் பார்த்திங்கன்னா 125 ரூபா 60 காசு. 130 ரூபா 39 ரூபா சொல்கிறீங்க எப்படி இது வரைக்கும்னா, கீழே டவுன் வந்துட்டு அப்புறமா இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் போகணும். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதாவது 139 ஓப்பன் ஆகியிருக்கலாம், பட் கொஞ்சமாவது டவுன் ஆகிட்டு இந்த 125 ரூபா 60 காசு கிட்ட அது தாண்டி ஒரு 126 அப்படி போக ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம இந்த ரேட்டில் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ அதனுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 139 ரூபா ஃபஸ்ட்டு டார்கெட் 55, டார்கெட் 2 பார்த்திங்கன்னா 153.45, ஸ்டாப் லாஸ் 112 ரூபா 60 காசு. ஸோ இப்போ இது கரெக்டாக நடக்குது அப்படின்னா இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 6,280 ரூபா வரும். பெர் லாட் நமக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு லாட் சைஸ் 50. ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1,391 ரூபா. இது முன்ன பின்ன நீங்கள் வாங்குற ரேட் டிஃபர் ஆகலாம். இது ஜென்ரலாக ஒரு அனுமானத்துக்காக இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அநேகமாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மார்க்கெட்டில் நிஃப்டி ஓப்பன் ஆனால் நம்ம கொடுக்குற டிப்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணுன்ட்டு திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே தான் மற்ற வேல்யூஸ்க்கும் சேமாக ஒர்க் அவுட் ஆகும். ஓப்பன் வேல்யூ இந்த வேல்யூக்கு நியரஸ்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது அதிகபட்சம் போக வாய்ப்பு இருக்குது. கால் ஆப்ஷன் நம்ம இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறோம். ஓப்பன் வேல்யூ இதுக்கு கிட்ட இருக்கும்பொழுது மட்டுமே இந்த ரேட்டை பை பண்ணுறோம். சப்போஸ் இது இதை விட கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் இறங்கிட்ட அப்புறமா பை தாண்டினா மட்டும் வாங்கினா தான் நமக்கு இதை முடிக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக். ஓகே, இப்போ அதே மாதிரினா நிஃப்டி புட் ஆப்ஷன். சப்போஸ் இதுவும் மார்க்கெட் 18,257 கிட்ட ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது நெகட்டிவ் டைரெக்ஷனாக மென்ஷன் பண்ணுது. அதிகபட்ச லோ எவ்வளோ போகுதுன்னா 18,119. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நிஃப்டி நான் சொல்லியிருந்த மாதிரி பியரிஷ் நியூட்ரலாக இருக்குது. அதனால் இது ஃபுல் அப் சைடாவோ ஃபுல் டவுன் சைடாவோ நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. இன் பிட்வீனில் எது என்ட்ரி கொடுக்குதுன்னு மட்டும் நம்ம கிளியராக பார்க்கணும். எந்த சைடு ஓப்பன் நேராக இருக்குது 2 பக்கமும் அது ஜட்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரியே கொடுக்கணும். ஸோ ஓப்பனோட வேல்யூ நம்ம 18,200 புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம்.
ஓப்பன் வந்து 56 ரூபாய் 5 காசு வந்துச்சுன்னா அதை தாண்டி இது கிட்ட வந்துட்டு இது தாண்டும் போது தான் நமக்கு வருது. ஸோ என்னை பொறுத்தவரை நிஃப்டி புட் ஆப்ஷனுக்கு சான்சஸ் நிறைய இருக்கிறதா பார்க்கலாம். நாளைக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். பை வேல்யூ வந்து 65 ரூபா 30 காசு என்ட்ரி கொடுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 75.25, செகண்ட் டார்கெட் 85 ரூபா 15 காசு. ஸ்டாப் லாஸ் வந்து 57 ரூபா 80 காசு. இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3200 கிட்ட வருது. ப்ராஃபிட் ஒரு லாட்டுக்கு 993. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் நிறையவே எடுக்கலாம். இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் புரியறதுக்காக ஒரு லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் வேல்யூ மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட டீட்டெயிலை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புல்லிஷ் வந்து நியூட்ரலாக இருக்காங்க, பட் பியர்ஸ் வந்து இன்சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது மேலே போகிறதுக்கு நியூட்ரலாக இருக்குது. பியர்ஸ் அதாவது கீழே இழுக்கிறதுக்காக டவுன் பண்ணுறதுக்காக பிடிக்கிறவங்களோட கண்ட்ரோலில் இப்போ பேங்க் நிஃப்டி போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸு. பேங்க் நிஃப்டியோ சப்போஸ் இப்போ பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருந்ததுன்னா 43,363 வரதா பாருங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்சைட் டவுனாக வர வாய்ப்பு இருந்தால் கிட்டத்தட்ட இதில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆகி போயிட்டு திரும்ப டவுன் ட்ரெண்டுக்கே மெயின்டைன் ஆகலாம். ஸோ மினிமம் 15 மினிட்ஸ் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகுது, மேலே போகலை அப்படின்னா அது டவுன் சைடு பார்க்கலாம். நமக்கு நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷ் நியூட்ரலாக இருந்தாலும் எந்த சைடு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருந்தால் 43,700 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறது 43,700. ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓப்பன் 232 கிட்ட வந்து ஓப்பன் ஆகுதுன்னா மட்டும்தான் என்ட்ரி கொடுக்கணும். பட் இது பை 221. ஸோ இது மேக்ஸிமம் நமக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட் கொடுக்காதுன்னு அனலைஸ் பண்ணுறது தெரியுது. டார்கெட் 1 236.45, 252, ஸ்டாப் லாஸ் 199.50. இது டார்கெட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி தான் நம்ம தாண்டினா மட்டும் என்ட்ரி கொடுக்கணும், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் போகிறதா இருந்தால் 43,069 நெகட்டிவ் டைரக்ஷன் ஓப்பன் வேல்யூவாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது அதிகபட்ச டவுன் 42,765 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுது. ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 42,700, அதனுடைய ஓப்பன் வேல்யூ 115.85 இருக்கும் பட்சத்தில் இது கிராஸ் பண்ணி 137.40 தொட்டால் மட்டுமே என்ட்ரி கொடுங்க. 160.65 ஃபஸ்ட் டார்கெட், 183.95 செகண்ட் டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்து 120 ரூபாய். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி வந்து 3 கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கோம். 3 கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துருக்கிறது சன் டிவி. 1 செகண்ட். நம்ம சன் டிவி செலக்ட் பண்ணியிருக்கோம். சன் டிவி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ராகிங் பியர்ஸ் கிட்டத்தட்ட நிஃப்டி சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து புல்லிஷ் நியூட்ரல் அண்ட் பியர்ஸ் இன்சார்ஜ். புல்லிஷ் இருக்காங்க, பியர்ஸ் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுக்க போகிறாங்க, அதாவது கீழே இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் இது இன்றைக்கி பொறுத்தவரை புல்லிஷ் போக அதை நாளைக்கு பொறுத்தவரை புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வேல்யூவை கிளியராக என்ட்ரி பார்த்துட்டு எக்ஸிட் கொடுக்கலாம். ஓப்பன் வேல்யூ 512 ரூபாய் 40 காசாக இருக்கும் பட்சத்தில் பாசிட்டிவ் டைரக்ஷன் 520 ரூபாய் 70 காசு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. கால் ஆப்ஷன் வந்து 520 செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஓப்பன் வேல்யூ வந்து 6 ரூபாய் 10 காசு அப்படி இருக்கும் பட்சத்தில் 6 ரூபாய் 15 காசு பை ரேட்டு, 6 ரூபாய் 30 காசு ஃபஸ்ட் டார்கெட்டு, 6 ரூபாய் 40 காசு செகண்ட் டார்கெட்டு, 5 ரூபாய் 45 காசு வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ சன் டிவியோட புட் ஆப்ஷனை பார்க்கலாம். 504 ரூபாய் 75 காசு கிட்ட ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதனோட அதிகபட்ச டவுன் ட்ரெண்ட் 47 ரூபாய் போக வாய்ப்பு இருக்குது. புட் ஆப்ஷன் 490 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் வந்து 3 ரூபாய் 65 காசு இருக்கும் பட்சத்தில் பை வேல்யூ 3 ரூபாய் 60 காசு, 70 காசு, 75 காசு, ஸ்டாப் லாஸ் வந்து 3 ரூபாய் 30 காசு. சன் டிவியை பொறுத்தவரை இது 2 பக்கமும் ஒரு வால்டிலிட்டி காட்டுது. பட் குறைந்தபட்ச என்ட்ரி அநேகமாக நமக்கு கால் சைட் வரலாம். பட் நாளைக்கு மார்க்கெட்டு பொசிஷன் வேல்யூஸை பார்த்து தான் என்ட்ரி சொல்ல முடியும். இப்போ ஜஸ்ட் இது ஒரு அனுமானங்கள் மட்டும்தான். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து புல்லிஷ் நியூட்ரலாக இருக்குது. ஓப்பன் வந்து 3,233 ரூபாய் கிட்ட ஓப்பன் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் 3,200 இந்த 43 ரூபாய் கிட்ட ஓப்பன் ஆகுது பாசிட்டிவ் டைரக்ஷனாக 3,305 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கால் டைரக்ஷன் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 3,300. அதனுடைய ஓப்பன் வேல்யூ 19 ரூபாய் 75 காசு போகும் பட்சத்தில் பை ரேட் வந்து 18, ஃபஸ்ட் டார்கெட் 19.90, செகண்ட் டார்கெட் 21.80, ஸ்டாப் லாஸ் வந்து 15 ரூபாய் 70 காசு. ஸோ இதுவும் நமக்கு டிசிஎஸ் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கான்ட்டு.
ஏன்னா இது வந்து புல்லிஷ் நியூட்ரலில் இருக்குது. ஓகே, டிசிஎஸோட புட் டைரக்ஷன் வந்து 3188 கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 3124 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 3200 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் வேலை ₹22.15 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா பை வந்து ₹27.35 தாண்டும் போது வாங்குங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் ₹32.70, செகண்ட் டார்கெட் ₹38.05. ஸ்டாப் லாஸ் வந்து ₹23.05. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ₹4100 கிட்ட வருது. ப்ராஃபிட் ஒரு லாட்டுக்கு வந்து 1610. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளென்மார்க்கு பார்க்கலாம். கிளென்மார்க்கை பொறுத்தவரை பேரிஷில் தான் இருக்குது. மேபி டவுனாக இருக்குது. மார்க்கெட்டு டவுன் தான், இது டவுன் வர வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஒரு வேளை ₹406.25 வர வாய்ப்பு இருக்கலாம். ₹409.25 கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா பாசிட்டிவாக 418 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கால் ஆப்ஷன் 420 செலக்ட் பண்ணியிருக்கோம். ₹4.65 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் பை வந்து ₹5.10, டார்கெட் ஒன்று ₹5.25, ₹5.40, ஸ்டாப் லாஸ் ₹3.75. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ₹5900 கிட்ட வருது. ப்ராஃபிட் ஒரு லாட்டுக்கு ₹321.60 வருது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கிளென்மார்க்கோட புட் சைடு என்னென்னு பார்க்கலாம். புட் பார்த்தீங்கன்னா ₹404.70 போகும் பட்சத்தில் அதிகபட்ச டவுன் ₹389 போக வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் லெவல். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ₹410 செலக்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஓப்பன் வேல்யூ ₹7.10. ஸோ பை வேல்யூ ₹7.30, ₹7.45, ₹7.60. ஸ்டாப் லாஸ் வந்து ₹6.35. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹8400 கிட்ட வருது. நமக்கு ஒரு லாட் வந்து ₹309.80 வருது. ஓகேவா? ஸோ இதனுடைய வேல்யூஸ் வந்து நீங்கள் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு செகண்ட் எல்லாத்துக்குமே ஒரு சில செகண்ட் வைக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இமீடியட்டாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்க்கு எதுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நிஃப்டி புட் ஆப்ஷன், இதையும் நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் சைடாக இருந்தால், பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் சைடாக இருந்தால் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனியை பொறுத்த நம்ம சன் டிவி செலக்ட் பண்ணியிருக்கோம். கால் சைடு இது இருந்தால் எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து புட் டைரக்ஷன், இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டிசிஎஸ் புட் சைடு, கிளென்மார்க் பாசிட்டிவ் இருந்தால், கிளென்மார்க் நெகட்டிவாக இருந்தால். ஓகே, இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரெடியாக வச்சுட்டு கரெக்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸ்பர்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக புரியும். பிகினர்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.